பராபவ ஆண்டு ஆரம்பிச்சு ஒரு 10 நாள்ல ஒரு சேஞ்ச் தெரியும். பாக்கியத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கடவுளே வந்து உங்களை பார்க்குற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க போய் கடவுளை பார்க்கறது கிடையாது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வேலைன்னா நிரந்தர வேலை கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒரு சும்மா டைம் பாஸ் போயிட்டு வராங்க, ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை அப்படின்னு இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ப்ராப்ளம். டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வந்தீங்க. ஏன்னா பாக்கியத்தில் குரு இருக்கும்போது உங்கள் பாஸ் கிளம்பிடுவார், நீங்கள் பாஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் ஜூன் வரைக்கும் ஹெல்த் பார்த்து கோவில் கட்டியே தீருவீங்க. பாக்கியத்தில் குரு உட்காரும்போது இல்லை கோவிலுக்கு ஒரு சின்ன ஒரு பொறுப்பாக நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. நிறைய தான தர்மங்கள். இந்த பராபவ ஆண்டு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு லாஸ்ட் எப்படி பார்த்தாலும் இன்னொரு 2-3 மாதம் வரைக்கும் அப்படியே அவங்க என்ன சொல்கிறது, அந்த வண்டி எப்படியாரும் ஓட்டிட்டு போய் கரையை சேர்த்துட்றா கடவுளேங்கிற மாதிரி தான் இருக்குது. நிறைய பேருக்கு ஓப்பனாக சொன்னால் எந்த அளவுக்கு பிரச்சனைனா, பேங்க்கில் வாங்கியிருக்கிற கடனை கட்ட முடியாமல் என்பிஐ அதுக்கான அக்கௌண்ட்ஸிலான பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாமே இப்போ வரும். உட்காந்து பேசி முடிச்சுக்கிற மாதிரி. நிறைய பேருக்கு இளைய சகோதரன் வாழ்க்கை மூலிமா உங்களுக்கு பிரச்சனை வரும். நிறைய பேருக்கு கை தோள்பட்டையில் பிரச்சனை ஆயிரும். சில பேருக்கு வர்ட்டிகோ சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் வந்து விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இப்போ ஓடக்கூடிய நிலைமைகள். எப்படா எனக்கு இதுலேருந்து வெளியே வருவேன், அதாவது அவஸ்தை அவ்வளோ பெரிய அவஸ்தையை நான் இப்போ பட்டுன்னு இருக்கேன்னுங்கிற நிலைமைகளை இந்த பராபவ ஆண்டு ஆரம்பித்து ஒரு 10 நாளில் ஒரு சேஞ்ச் தெரியும். 10 நாள் பாக்கியத்துக்கு குரு வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த கடவுளே வந்து உங்களை பார்க்குற மாதிரி. நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் போய் கடவுளை பார்க்கறது கிடையாது. பாக்கியத்தில் குரு அமையும் போது அந்த குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு பட்டுதுன்னா உங்கள் முகம் மாறும், உங்கள் உடம்பு மாறும், உங்கள் எண்ணங்கள் மாறும். நல்ல மனுஷால் கூடவே வந்து பொதுவாக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். எப்பவுமே சிரிச்ச முகமாக சந்தோஷமாக மாறக்கூடிய பாப்தம் எப்போ நடக்கும்? மனசு உள்ள நல்லா இருக்கும்போது. இப்போ குருவுடைய பார்வை பலம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் போது தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்க போகுதுங்க. நிறைய பேருக்கு திருமணம் பிராப்தம், நிறைய பேருக்கு சூப்பரான ஒரு ஃபேமிலி லைஃப் அமையும், நிறைய பேர் ஃபேமிலி ஒன்று சேருவது, நிறைய பேருக்கு வெளியூர் செல்லக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு வெளியூர்ல வீடு கட்டக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு வெளியூர்ல பிஆர் வாங்கி செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம். உச்சம் பெறக்கூடிய குரு பாக்கியத்தில் போய் உட்காரும் பொழுது பஞ்சமத்துல சனி கர்மாவை நடத்தி வைப்பான் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னு என்ன அர்த்தம்? குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகும். நிறைய பேருக்கு எப்படி சொல்றாங்க, கோவில் கட்டியே தீருவீங்க. பாக்கியத்துல குரு உட்காரும் பொழுது இல்லை கோவிலுக்கு ஒரு சின்ன ஒரு பொறுப்பாக நீங்க ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. உங்க ஊர்ல இருக்கிற கோவிலா இருக்கும். நிறைய தான தர்மங்கள். நிறைய பேருக்கு மேல் படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி ஆகிறது. நிறைய பேருக்கு பேசிக்கலாக கார்டியாலஜிஸ்ட் ஆகிறது. பாக்கியத்தில் குரு காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாக இருக்கனால கார்டியாலஜிஸ்ட் ஆகிறது. சில பேருக்கு பல்மனாலஜிஸ்ட் ஆகிறது. சில பேருக்கு முற்றி மாற்று அறுவை சிகிச்சையாக நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணராக மாறக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு ப்ரொஃபஸர் உத்தியோகம், நிறைய பேருக்கு டீச்சர் உத்தியோகம், வெளிநாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பார்ப்போம். நிறைய பேர் துபாயிலலாம் வீடு வாங்குவீங்க. இப்போ ஒரே மெட்டர் தான். இந்த பராபவ ஆண்டு அடுத்த 1 வருஷத்துக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா துபாய் ரியல் எஸ்டேட் சும்மா பிச்சுக்கும். அங்கே போடுற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எப்படி பார்த்தாலும் ஒரு ரவுண்டு வர்ற வரைக்கும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். 11 வருஷத்துக்கு இந்த துபாய் ரியல் எஸ்டேட் வந்து உங்களுக்கு பயங்கர பூம் கொடுக்கும். மெயினாக ஏன் விருச்சிகத்துக்கு சொல்கிறேன்னா, ராகு போய் உட்காந்துருக்கிற இடம் 4. ராகுங்கிற காரகத்துவமே பேசிக்கலாக வந்து அந்த அரபு நாடுகள் சம்பந்தப்பட்ட ஸ்தானம். காலபுருஷனுக்கு 11ஆம் வீடுங்கிறது கும்பம். அந்த கும்பத்துக்குரிய ஸ்தானமும் அரபு நாடுகள். ஸோ விருச்சிக ராசி நண்பர்கள், கடகராசி நண்பர்கள், மீனராசி நண்பர்கள் நிறைய பேர் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. செமையான குரோத் இருக்க போகிறது. ஜம்முன்னு வீடு கட்டுவீங்க. நிறைய லைட்ஸ்லாம் போட்டு அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சனி இருக்கனால தயவுசெய்து கெட்ட பழக்க வழக்கம்லாம் நிறுத்திடுறது நல்லது. ஏன்னா பாக்கியத்தில் குரு வரும்போது நீங்கள் பண்ண தப்பு நீங்களே உணர்வீங்க. அதனால் வீட்டில் சொல்ல வேண்டியதில்லை. உங்கள் பையன் வந்து 2 நிமிஷம் உங்கள் மூஞ்சியை பார்ப்பான், உடனே நீங்கள் கதையே வேணான்னு சொல்லி நீங்களே விட்டுருவீங்க. நிறைய நல்ல விஷயங்கள் விருச்சிகத்துக்கு ஏற்படும். மெயினாக பாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு உங்களுக்கு லட்டு லட்டாக கொடுக்கும். சந்தோஷமான விஷயங்கள் நிறைய கொடுக்கும். பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலியமாக நடக்கும். உங்கள் வீட்டில் பெரியவங்களுடைய சொத்து வரும். அதாவது இந்த லிஸ்ட்டில் இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. என்ன கவனமாக இருக்கணும்? வேலையில் கவனமாக இருக்கும். பாக்கியத்தில் குரு வரும்போது எல்லாருக்கும் கொண்டு போய் அட்வைஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு அவன் லெவலில் தெரியும். நீங்கள் கொடுக்குற அட்வைஸ் மற்றவனுக்கு வேலை பிடிக்கலைன்னா ஓகே தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் பெஸ்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு கோல்டன் வீசா கேரண்டி, பிஆர் கேரண்டி, நிறைய பேருக்கு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், நிறைய பேருக்கு திருமண பிராப்தங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு வேலைன்னா நிரந்தர வேலை கிடைக்கும். இது வரைக்கும் ஒரு கன்சல்டன்ட் மாதிரி ஒரு சும்மா டைம் பாஸ் போயிட்டு வரேன், ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை இல்லை அப்படின்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தம்.
இந்த டார்ச்சர் என்வாயன்மெண்ட், டாக்ஸிக் என்வாயன்மெண்ட்லேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. ஏன்னா பாக்கியத்தில் குரு இருக்கும்போது உங்கள் பாஸ் கிளம்பிடுவார். நீங்கள் பாஸாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது. பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் ஜூன் வரைக்கும் ஹெல்த் பார்த்துக்கணும். ஜூன் வரைக்கும் ஹெல்த், மெயினாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி சமாச்சாரங்களில் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது ஆல்ரெடி 8 மாதத்துக்கு முன்னாடி இருந்து ஆரம்பிச்செடுத்து சில பேருக்கு ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருக்கும். கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். அதில் மெயினாக கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். என்ன அந்த டிராகன் படத்தில் சொல்கிற மாதிரி அட்டை ஷாட் 60 பேப்பர் எப்படா முடியும்? கேட்டை நட்சத்திரத்தினால முடியும். ஏன்னா புதனுடைய நட்சத்திரம், புதன் நட்சத்திரத்து மேலே குரு கன்வெர்ட் ஆகும்போது கண்டிப்பாக உங்களால் மட்டும் முடியும். ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிப்பீங்க. R&D டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஹெட்டாக உட்காரக்கூடிய வாய்ப்புகள், மருத்துவத்தில் பெரிய நிபுணராக மாறக்கூடிய வாய்ப்புகள், மாதிரி கேட்டைக்கு ஆல்ரவுண்ட் 360 டிகிரி சும்மா ஜலஜலான் இருக்குது. இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க நீங்கள் சந்தோஷத்தில் அப்படியே தேடக்கூடிய வாய்ப்புகள். வேலையில் மட்டும் சத்த கவனமாக இருக்கிறது நல்லா இருப்பீங்க. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படும் போது பப்ளிக் சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. சர்வீஸ் ஓரியன்ட் ஜாப்ஸில் நீங்கள் இறங்குனீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிரச்சனையே கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சந்தோஷம் அப்படின்னா 100க்கு 100, பொருளாதார ஏற்றம் 90, செம்மையாக இருக்கு. அருமையாக சொல்லிட்டீங்க. விருச்சிக ராசிக்கு அவங்க எந்த தெய்வத்தை வழிபடணும் இந்த பிரபாவாண்டு? விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் பார்த்துட்டு வருது. பாசிபிளாக வியாழக்கிழமை காத்தால ஒரு 6 to 7க்குள்ளே போய் சுவாமியை பார்த்துட்டு வருது. அங்கே கொடுக்கக்கூடிய பஸ்மத்தை வாங்கிட்டு வந்து டெய்லியும் வந்து உங்கள் தலையில் வச்சுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமான கட்டாட்சமாக உங்களுக்கு மாறும். முருகப்பெருமானுடைய அனுகிரகம் இருக்க விருச்சிகத்தை எவனையாலையும் அடிக்கவே முடியாது. சூப்பராக இருப்பீங்க.